வாங்க. பிரபா இல்ல உள்ள எப்படி இருக்க பிரபா? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். சசி, நீ இங்கே இருக்கலாம். நம்ம கல்யாணம் வர மார்ச் 22 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் நீங்க இருக்க வேண்டாம். எங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஐ மீன் நம்ம வீட்டுக்கு. உன்னை கூட்டி போக தான் வந்தேன். விஜய், நான் யார் வீட்டுக்கும் வரதா இல்ல. மத்தவங்களோட பாதுகாப்புல நான் இருக்க மாட்டேன். எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல. மார்ச் 22ஆம் தேதி கல்யாணம் நடக்கும். ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. What do you mean? நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. பிரபா, என்ன விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரும் பழகினதே கல்யாணம் பண்ணிக்க தானே. இப்பயும் வேணான்றா? இது பாருங்க, முதல்ல உங்களை பிடிச்சது, இப்ப பிடிக்கல. அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இல்ல. காதலிச்சவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பிரபா, பிரபா, இது என்ன திடீர் முடிவு? இது ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. பிரபா, நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டே இருக்க. நீங்க போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ வருவா. சசி, இது என் சொந்த விஷயம். இதுல நீ தலையிடுறது எனக்கு பிடிக்கல. ரொம்ப சீக்கிரத்துல என்ன பிடிக்கல. இந்த கல்யாணம் வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன். எப்படி ஒன்னால இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியல. பொண்ணுங்களுக்கு ஒருத்தர் காதலிச்சு மறக்கிறதுனா ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வரேன் பிரபா. என்கிட்ட பழகினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மனசை மட்டும் இங்க விட்டுட்டு போறேன். ஐயோ, வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ குடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்கக்கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சினா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்துருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசுனது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. யாரா எங்களை காட்டி கொடுத்தது? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்கடா. இப்படி கேட்டா எதுவும் சொல்ல மாட்டீங்க. எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சார், அந்த கைதிகளை தப்பிக்க வச்சது செத்து போன ஜெயலர் தானே, எப்படி சொன்னீங்க? சார்,
அவர் அந்த கைதிகிட்ட ரொம்ப அன்பா பழகுவார் சார். அன்னைக்கு ராத்திரி 10:15 மணிக்கு தான் அந்த சம்பவம் நடந்தது. ஆமா சார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்ல சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெயிலர் ஜெகநாதனும் ஜட்ஜ் லோகநாதனும், அதாவது எங்க அப்பாவும், ராத்திரி 10:15 மணி வரைக்கும் எங்க வீட்டுல தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுவும் மறைக்கிறீங்க. உங்களோட பேக்கிங் யாருன்னு கண்டுபிடிப்பேன். கூடிய சீக்கிரம் உங்க மேல விசாரணை நடத்துவேன். தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட்டத்துக்கே உள்ள தள்ளுவேன். இப்ப போறேன். இன்னத்துக்கு நீங்க போலீஸ்ல வர மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை மிரட்டினாருன்ட்டு என்ன போட்டு கொடுத்துட்டியா? இந்த விஷயம் சிஎம்க்கு போனா நான் கையில தேன் எடுத்துட்டு தெருவா போக வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன் சார். ஏன் நீ நக்க போறேங்கிறியா? தெரியாதா நீ கிழிச்ச கிளி? என்னமோ இன்ஸ்பெக்டர் வந்தாராம், இவரை மிரட்டினாராம், எங்கிட்டே ரீல் விட்டுட்டு இருக்கிய. அந்த பையில இந்நேரம் அனாதை பணமா ஆயிட்டு வந்திருக்க வேண்டாம். அண்ணே, அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. நீ பெருசா புதுசா படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். மொத்தத்துல சொல்றேன், நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு சங்ஷன் உண்டாக்குறீங்க. சங்ஷன் இல்ல சார், டென்ஷன். எல்லாம் ஒண்ணு தானியா? நான் ஆக்சிடென்ட் காட்டுறேன் கையால. பாடம் நடத்துறியா எனக்கு? இல்லண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் விஜய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். போய் செய்ய. சும்மா சொன்னாரு வள்ளுவர், தம்பி உடையா படைக்கு அஞ்சான்னு. அது வள்ளுவர் சொல்லல சார், உன் தாத்தா சொன்னாரா? எவன் சொன்னா நீயா? போன வாரம் இலக்கிய கூட்டத்துல இதை பத்தி 1 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு பையன் வாயை திறக்கல, புதுசா பேச வந்துட்டே நீ. நானும் பாத்துட்டேயா, உனக்கு ப்ரமோஷன் வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. சார் நீங்க போட்டு சரி கை நீட்டாதியா. காது புளிச்சு போச்சு கேட்டு கேட்டு. ஏதாவது கேசட் இருக்கா? இந்த படத்தை போடு. என்ன படம்? அந்த மாதிரி படம். அந்த மாதிரி படமா? போடு போடு. யோ, நீங்க உட்காந்து பாத்துட்டு போங்க. அப்புறம் அமைச்சர் புளியும் பாக்குறாருன்னு போய் சொல்லாதீங்க. சரி, முதல்ல 50,000 தரேன். அவனுக்கு சங்கு ஊதுனதும் மீதியை தரேன்.
என்ன நீ விரும்பவே இல்லையா? சொல்லு பிரபா, நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சும்மா நடிச்சியா? பார்த்து கையை வெட்டிக்க போற. உனக்கு ஏன் என்ன பிடிக்கல சொல்லு. எனக்கு கல்யாணம் தான் பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? நீ இப்ப நடிக்கிறல்ல, உன்னால என்ன மறக்க முடியாது, அது எனக்கு தெரியும். என் மேல அன்பு இல்லைன்னா இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லு. பழகுன ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்துல உதவி செய்யறது மனிதாபிமானம். அதைத்தான் நான் செய்வேன். உதவி செய்யறதுக்கு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ வேணாம், இங்க நின்னுட்டு என்ன வேதனைப்படுத்தாத, நகத்தை கடிக்காத. பேட் ஹேபிட். வேணாம் பிரபா, உன்ன மாதிரி என்னால நடிக்க முடியாது. பிகாஸ் ஐ ஸ்டில் லவ் யூ. ப்ளீஸ் கோ. உண்மையாத்தான் சொல்றீங்களா? எஸ். கண்டிப்பா அன்னைக்கு வீட்டுக்கு வரணும். சாட்டர்டே நைட் 10 o'clock. ஓகே ப்ளீஸ் ராஜு. சனிக்கிழமை வாங்க, எல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாம வந்துடணும்னா ஜாக்கிரதை வாங்க. ஓகே.